வணக்கங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் ஸ்பைசியான ஃபிஷ் ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. இன்றைக்கி நான் 1 கிலோ சால்மன் ஃபிஷ் எடுத்திருக்கேங்க. இதை நல்லா கழுவி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதில் ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூளை போட்டு இதை முதல்ல நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. ஸோ இதுக்கப்புறம் ஒரு திக்கான ஒரு பேஸ்ட் ஒன்று ரெடி பண்ணிக்கலாங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கலாங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் மிளகாத்தூள் எடுத்திருக்கேங்க. உங்களுக்கு காரம் கம்மியாக வேணும்னா நீங்கள் கம்மியாக சேர்த்திக்கலாங்க. நான் நல்லா காரமாக செய்ய போகிறேன், அதனால் 1/2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். அப்புறம் அது தேவையான அளவு நம்ம உப்பு போட்டுக்கலாங்க. இது கூட ஒரு 1/4 லெமன் கட் பண்ணி அதோட சாறு எடுத்துக்கலாங்க. இந்த லெமன் சாறை அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் இருக்க ஈரத்தை வச்சு இதை நல்லா கெட்டியான ஒரு பேஸ்ட்டாக இதை ரெடி பண்ணிக்கலாங்க. இதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்ச பேஸ்ட்டை இந்த ஃபிஷ்ஷில் ஃபுல்லாக நம்ம அப்ளை பண்ணிக்கலாங்க. ஸோ கேப் எதுவும் இல்லாமல் எல்லா பக்கத்துலேயும் ஒட்டுற மாதிரி இதை நல்லா அப்ளை பண்ணிக்கலாங்க. ஸோ அப்போ தான் எல்லா இடத்துலையும் உப்பு காரம்லாம் நல்லா உரைக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. இப்போ இது ஒரு 1/2 hour ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சிடலாங்க. ஸோ 1/2 hour ஆயிடுச்சு. இப்போ இதுக்கு மேலே கோட்டிங்க்கு ஒரு மிக்ஸ் ரெடி பண்ணிக்கலாங்க. 2 ஸ்பூன் மைதா மாவுங்க, 1 ஸ்பூன் அரிசி மாவுங்க, உப்பு, அப்புறம் இதில் கொஞ்சம் காரத்துக்கு மிளகாத்தூளுங்க. நான் காஷ்மீரி சில்லி எடுத்திருக்கேங்க. ஸோ அப்போ தான் உங்களுக்கு அந்த கலர் நல்லா வரும். நான் ஃபுட் கலர் சேர்த்துல. ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இதில் தண்ணி எதுவும் சேர்த்த வேண்டாங்க. இதை நல்லா மிக்ஸ் மட்டும் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம அந்த மிக்ஸ் பண்ணி வச்ச அந்த ஃபிஷ் இருக்குது இல்லைங்களா, அதை எடுத்து இதில் நல்லா டஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க. ஸோ இப்போ அந்த ஃபிஷ்ஷில் இருக்க அந்த ஈரத்துலேயே அந்த மாவு நல்லா ஸ்டிக் ஆகிக்கும். ஸோ இது மாதிரி எல்லா ஃபிஷ்ஷையும் இதில் பரட்டி போட்டு நம்ம எடுத்து வச்சுக்கலாங்க. அவ்வளோதாங்க, எல்லாத்தையும் அந்த மாவில் டிப் பண்ணியாச்சு. பாருங்கள், அது ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணிக்கிச்சு அந்த ஃபிஷ்ஷு. ஸோ இப்போ ஆயில் நல்லா சூடு பண்ணி அதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃபிஷ்ஷை ஃபுல்லாக ஃப்ரை பண்ணி எடுத்திங்கன்னா சூப்பரான ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆகிடுங்க. ஸோ ஆனால் மீடியமில் வச்சுக்கலாங்க, ஏன்னா ஃபிஷ்ஷு சீக்கிரம் வெந்துடும். ஸோ 2 பக்கமும் திருப்பி போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வந்த உடனே எடுத்திங்கன்னா நல்லா உப்பு காரம்லாம் நல்லா சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்.